இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இங்கே பாருங்க, கனி கொடுக்கும் மரத்துக்குத்தான் தோட்டத்தில் மதிப்பு. கனி கொடாத எந்த மரத்துக்கும் தோட்டத்தில் மதிப்பு இல்லை. வருகிற போகிற ஜனங்களுடைய பார்வையில் அது மதிப்பற்றதாக காணப்படும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் நம்மளை கனி கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். கனி கொடுக்காவிட்டால் தூரோடு கூட வெட்டப்படும். தூரோடு கூட, வேரோடு கூட, அடியோடு கூட வெட்டப்படும். ஸோ கனி கொடுக்காவிட்டால் வெட்டப்படும். கனி கொடுக்காவிட்டால் சபிக்கப்படும். கனி கொடுக்காவிட்டால் அக்கினியிலே எரிக்கப்படும். கனி கொடுக்கிற வாழ்க்கை ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதாவாகிய தேவன் நம்மை சுத்தம் பண்ணுவா. இங்கே பாருங்களேன், இந்த மரம் நிறையா கனி கொடுக்கும். அதனால் இந்த தோட்டக்காரங்க என்ன செய்வாங்க தெரியுமா? டெய்லி தண்ணி விடுவாங்க. இந்த மரத்துக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, டெய்லி தண்ணி விடுறது மட்டும் இல்லை, உரம் போடுவாங்க. அதுக்கப்புறமா டெய்லி வந்து பார்ப்பாங்க. காலையில் வந்து பார்ப்பாங்க. சாதாரணமாக இந்த மரத்துக்கே இப்படி செய்யப்படுமான்னா, நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு நேர போகிற நமக்கு எவ்விதம் செய்யப்படும்? ஆண்டவர் தினந்தோறும் நம்மிடத்தில் வந்து உறவாடுவார். தினந்தோறும் நம்மளை பாதுகாக்கிறாரு. தினந்தோறும் நம்மக்கிட்ட வந்துட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட வருகிற தேவனை ஏமாத்திடாதீங்க. நம்மக்கிட்ட தினந்தோறும் கனிகளை தேடி வருகிற நம்ம நேசரை நாம் ஏமாற்றி விடக்கூடாது. ஏமாற்றுவோமே ஆனால் நான் முன்ன சொன்ன மாதிரி வேரோடு கூட வெட்டப்படும், சபிக்கப்படும், அவியாத அக்கினியிலே எரிக்கப்படும். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தை உணர்ந்து நம் நேசர் விரும்புகிற கனியை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.